என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. தற்கொலை பண்ணிக்கிறதா வேறு வழி இல்லை. எல்லாரும் குடும்பத்தோட வீட்டை சாத்திக்கிட்டு சாக வேண்டியதான், வேறு வழி. போலீஸுகளை வர வச்சு எங்களெல்லாம் அடித்து துன்புறுத்தி பஸ்ஸில் ஏற்றுறாங்க. பாதி பேர் வேனில் ஏற்றி ஏன் கைது பண்ணுறாங்க? போலீஸ்காரங்கள்ட்ட நாங்கன்னா அக்கிஸ்டா. ஆனால் நேற்றை பொறுத்த வரைக்கும் அந்த சீமான்றது சொல்கிறது அவர் தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனால் அவரை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். நைட்டும் பகலமா தூங்கலாம், சாப்பிடலாமா, போகலாமா, வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும், வீட்டை முறைச்சி இதே தான் நடந்துருக்குது. நேற்று அவர் சீமான் அவர் அந்த ஐயா பேச தொட்டு தான் எங்களுக்கு நிம்மதியான தூக்கமே. நைட்டு தான் சார் நாங்கள் தூங்கணுமே சாப்பிட்டு. இப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ திடீர்னு இடிக்க சொல்லி போக சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு யார் இருக்கிறா? யாரும் கிடையாதுங்க. அப்பா அம்மா இல்லை. எங்களுக்கு யாருன்னா இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த பந்தமாக கிடையாது. நான் எங்கே போகிறது, எங்கே இருக்கிறது? என்னால் இனி எங்கள் வேலைக்கெல்லாம் போக முடியாது. அந்த ஒரு பையனை வச்சுட்டு தான் நாங்கள் குறைச்சிக்கிட்டு எங்களை வாடகை கொடுத்து இந்த மாதிரி எங்கேயும் போக முடியாது. இந்த இடமே எங்களுக்கு வேணுங்க. இந்த இடத்துல நாங்கள் கடைசி வரலையும் இருக்க மாதிரி எங்களை பார்த்து உதவி செய்யுங்க. 4 பேர் அப்படியே தூக்குறாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இல்லை வாமான்னு சொல்லி தான் நான் வந்துட்டு இருக்க போகிறேன். வரமாட்டேன்னு சொன்னதுக்கு நான் படுத்துட்டேன், ரோட்டில் படுத்துட்டேன் தான். அதுக்கு என்ன வள்ளு கட்டாயமாக குண்டு கட்ட அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. 2 பேர் கையில் அடிச்சு இந்த கை அப்படியே வீங்கி போச்சு. இன்னொருத்தவங்க என்ன காப்பாற்ற வந்தவங்களுக்கு அவங்களுக்கும் 2 அடி. நாங்கள் இங்கே 30 வருஷமா இருக்கோம் அடிச்சாங்க. மக்களை வாழ வைக்கிற அரசு கிடையாது. மக்களை குடி கெடுத்து சாவடிக்கிறதுக்கு தான் இந்த அரசு வந்துருக்கு. இது நல்ல அரசே கிடையாது. 30 வருஷமா வாழ்ந்துட்டு 30 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இடிக்கிறேன்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி இதை எதிர்கொள்ள போறீங்க? நாங்க எப்படி என்ன பண்றோன்னு எங்களால சீர்நினைக்க முடியல. நாங்கள் சாப்பிட்றோம் இல்லை, தூங்குறோம் இல்லை, இடிக்கிறேன்னு நோட்டீஸ் ஓட்டு போயிட்டாங்க. நாங்கள் 30 வருஷமா வாழ்ந்துட்டோம். பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் காட்சி கூட பண்ணலை, எதுவுமே பண்ணல. இன்னும் அது ஒட்டுநர்லேருந்து இன்னும் சரியாக சாப்பிட்றோம் இல்லை, மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறோம், ஏதோ கூலி வேலைக்கு போகிறோம். எப்படி எதிர்கொள்ள போறீங்க? என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. தற்கொலை பண்ணிக்கிறதா வேறு வழி இல்லை. எல்லாரும் குடும்பத்தோட வீட்டை சாத்திக்கிட்டு சாக வேண்டியதான், வேறு வழி. ஒன்றுமே பண்ண முடியாது ஐயா. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? ஒன்றுமே இதால் என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. 30 வருஷமாக வாரி கட்டி வாய்தா கட்டி கரண்ட் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து சிமெண்ட் ரோடு போட்டு எல்லாம் பண்ணி கட்சியில் எங்களை இந்த மாதிரி நோட்டீஸ் ஒட்டி இடிக்கிறேன்ட்டு வர்றாங்கிறாங்க. என்ன அரசாங்கம் மாற்று வழி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களா? மாற்று வழி எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. ஒன்றுமே தெரியல. நாங்கள் கூலி வேலைக்கு போகிறோம் வரோம், என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் எதுவும் கொடுக்கணும்னு எதுவுமே கிடையாது. எந்த இதுவும் கிடையாது. நாளைக்கு கோர்ட்டு தீர்ப்பு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கடவுள் தான், நீதிபதி தான் கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவர் தான் அதான் எல்லாமே தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட இருந்தால் எல்லாம் அவருக்கு அப்புறம் தான். ஆமாம், அவர் தான் எங்களுக்கு. வேறு யாரும் எங்களுக்கு வழி தெரியல. ஆமாம், சங்கர். ஆமாம், சங்கர். ஆமாம், தற்கொலை பண்ணிட்டார். எங்கள் தெருவில் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஆமாம், ஆமாம். இன்னைக்கு கூட ஒருத்தர் இறந்துட்டார். இறந்துட்டார். ஆமாம், அவர் பேர் தெரியலையா, இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருன்னா பாடி வரல அப்படிங்கிறாங்க. பேர் தெரியல. மொத்தமாக இந்த ஊரில் எத்தனை குடியிருப்புகள் இருக்கீங்க? குடியிருப்பு 1500 பேர். 2000 குடியிருப்பு இருக்கு ஐயா. 2000 குடியிருப்பு நோட்டீஸ் ஒட்டி 2000மே நோட்டீஸ் ஒட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நோட்டீஸ் ஒட்டிருக்காங்க. என்னென்ன காரணம்? ஒன்றும் இல்லை. இங்கே தண்ணியே வந்ததில்லை. 35 வருஷமாக இருக்கிறோம். தண்ணியே வந்ததில்லை. ஆனால் குடிநீர் இது ஏரி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஏரிங்கிறது ஏன்னா நீர் ஓடை தான், வாட்டை அந்த ஐயப்பாக்கம் ஏரிக்கு போகணும். நீர் ஓடை தான், வாட்டை தானே அந்த பக்கம் அளந்து அந்த போட்டு போனாங்க 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. சர்வேர் அங்கே மாதா கோயிலுக்கு பின்னால் போட்டு போனாங்க. சரி, நாங்களும் வீடு வாசலை கட்டி ஏதோ ஒன்று ஓலை வீட்டில் இருந்தோம். அப்படியே பண்ணி ஏதோ பொழப்ப ஓட்டணும். இப்போ கடைசியில் இடிக்கிறேன்ட்டு வந்தால் நாங்கள் எங்கே போகிறது, என்ன பண்ணுறது? எல்லாம் தற்கொலை பண்ணிக்க வேறு வழியே இல்லை. வேறு நாங்கள் சம்பாரிச்சு என்ன கதையாக வச்சுருக்குறோம். இன்னும் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ண போகிறோம்னு எங்களுக்கே புரியலையா. நேற்றைய தினத்தில் சீமான் அவர்கள் சந்திச்சு சீமான் சொல்லிட்டு போயிருக்காரு, எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நான் வர்றேன். ஆமாம், எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் உங்கள் வீட்டு பிள்ளை நான் வந்து நிற்கிறேன், இடிக்க விடாமல் பார்த்துக்குவோம், ஒன்றும் இடிக்க மாட்டாங்க, பயப்படாதீங்க, யாரும் தற்கொலை பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு போனார். வேறு ஒன்றும் அவர் அதுதான் சொல்லிட்டு போனார். நல்லது தான் சொல்லிட்டு போனார். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. நாளைக்கு ஐயா சாமிக்கிட்ட தான் இருக்குது, நீதிபதி சாமிக்கிட்ட தான் இருக்குது. அவர் பார்த்து கருமாரி பார்த்து விட்டா தான். கருமாரி ஆலயம் எழும்புது, எங்களை இருக்க வைக்கும். அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். ஆமாம், வணக்கம்மா. இந்த இந்த இடத்துல இருக்கிற வீடுகளெல்லாம் இடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் இதை இடிக்கிறாங்க? நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? என்னன்னே தெரியல. நாங்கள் 90ஆம் வருஷத்தில் நாங்கள் இங்கே வந்தோம். அப்போ கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை.
வெறும் விளக்கு கிசான் விளக்கு தான் வச்சு நாங்கள் படுத்திருக்கோம். இந்த பக்கம் நரிக்கத்தும் அந்த பக்கம் நரிக்கத்தும் அப்படிலாம் வாழ்ந்துருந்தோம். அப்படி இப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்ல கரண்ட்லாம் கொடுத்தாங்க, வீட்டு வரி கொடுத்துறாங்க. நாங்கள் வீட்டு வரி இன்னும் கட்டிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் நாங்கள் கட்டிட்டு இருக்கோம் வீட்டு வரி. ஓட்டு ஐடி, ஆதார் கார்டு எல்லாம் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. தண்ணி வசதி இருக்குது. எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லாமல் இல்லை. நான் வந்து இந்த ஊருக்கு வரும்போது 22 வயசுல வந்தேன். இன்னைக்கு 55 வயசு ஆகுது எனக்கு. அப்போ 55 வயசு ஆகுதுன்னா நான் எத்தனை வருஷமா இங்கே வாழ்கிறேன். என்ன எனக்கு இங்கே எங்கள் இடம் வேணும். நாங்களாம் கஷ்டப்பட்டு முன்னேறி தான் நாங்கள் வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறி சேர்க்குற மாதிரி நாங்கள் வந்து வீடு கட்டியிருக்கோம். எங்கள் பிள்ளைங்கெல்லாம் இந்த ஊரில் வந்து தான் படித்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்து இன்னைக்கு ஒவ்வொன்றையும் கட்டி கொடுத்து நானும் பேரம்பேத்திலாம் எடுத்துட்டேன். என்ன எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும். நாங்கள் வேற எங்கேயும் போக முடியாது. கவர்மெண்ட் இருக்கிற இடத்த எங்களுக்கு நிரந்தரமாக பண்ணி கொடுத்தாங்கன்னா போதும். நேற்றைய தினத்தில் வந்து சீமான் அவர்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஆமாம், வந்தாரு. அவர் வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் நம்புங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு வந்து எந்த கட்சிக்காரங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. திமுக காரங்களும் வந்து ஆதரவு கொடுக்கல. கவுன்சிலர் மூலியமாவும் யாரும் அவர் வர வைக்கல. ஒரு தாசந்தர் வரல, கலெக்டர் வரல, யாருமே வரல. என்ன தாசந்தார் வந்து மட்டும்தான் இவங்க போலீஸுங்களை வர வச்சு எங்களை எல்லாம் அடிச்சு துன்புறுத்தி பஸ்ல ஏத்துறாங்க. பாதி பேர் வேன்ல ஏத்துறாங்க. கைது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கைது பண்றாங்க எங்களை. ஏன் கைது பண்றாங்க? போலீஸ்காரங்கள்ட்ட நாங்கன்னா அக்கிஸ்டா இல்ல கஞ்சா வைக்கிறோமா? நாங்க எல்லாம் அன்னாட காலு கட்சிங்க. கூலி வேலை செய்து நாங்க சிறுகு சேமிச்சு கட்டிருக்கோம். எங்களை ஏன் இப்போ வந்து தொல்லை கொடுக்குறாங்க? ஒரு கை காலு எங்க வீட்டுக்காருக்கு விழுந்து போச்சு. அவருக்கும் உடம்பு சரியில்லை. நாங்கெல்லாம் இந்த நேரத்துல போய் இடின்னு சொன்னாக்கா எங்க போவோம்? மாற்று வழி ஏதாவது தரேன்னு சொல்லியிருக்காங்க. மாற்று வழியில எங்களுக்கு எதுவுமே இல்லைன்றாங்களே. எங்களுக்கு எதுவுமே இல்லை. எங்களுக்கு வேணாம். நாங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கெல்லாம் வந்து 600 ரூபாய் சம்பளத்துல வந்தோம் அன்னைக்கெல்லாம். இங்க வெறும் 600 ரூபாய் ஒரு மாசத்துக்கு அப்படிலாம் நாங்க இருந்து குடும்பம் பண்ணோம். கிசான் விலை ஊத்தி காலைல ஏஞ்சாக்கா மூக்கில் இப்படி மூக்க தடை பார்த்தா வெறும் கருப்பா இருக்கும். வெறும் கறி மூக்குல. அப்படிலாம் நாங்க இருந்து குடும்பம் பண்ணல. எங்களையே இப்ப வந்து காலி படிச்சாங்க. இத்தனை வருஷமா என்ன பண்ணாங்க? கவர்மெண்ட் இவ்வளோ நாள் எல்லா சலுகையும் எங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ வந்து காலி பண்ண நாங்கள் எங்கே சார் போவோம்? எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு எந்த இடமும் தேவையில்லை. எங்களுக்கு இருக்கிற இடமே நிரந்தரம் பண்ணி கொடுத்தா போதும். வேற எதுவும் தேவையில்லை. இந்த கிராமத்தில் இருக்கிற குடியிருப்புகள் எல்லாம் இடிக்கிறேன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. எல்லாரும் வீட்டில் ஒட்டியிருக்காங்க. உங்கள் வீட்டில் ஒட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க இந்த விஷயத்தெல்லாம்? ஏன் சார் திடீர்னு வந்து இப்படி சொல்கிறாங்க? ஓட்டு ஐடியில இருந்து அனைத்து ப்ரூஃப் இப்போ எங்ககிட்ட இருக்குது. அப்படி இடிக்க போகிறவங்க எதுக்கு அதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும்? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்ட்டு அத்தஸ்திரி எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் ஓட்டு கேட்குறாங்க. யாருமே வந்து இப்போ பார்க்கறதுக்கு இல்லை. நாங்கள் மக்கள் தான் போராடுறாங்க. போராடவும் விட மாட்டேங்கிறாங்க. போராடினாலும் எங்களை மேலேயே இது பண்ணுறாங்க. போலீஸை விட்டு நேற்று எல்லாத்தையும் பேர்த்தையும் அடிக்கிறாங்க. நாங்கள் தான் பாதிப்போகிறோம். எங்கள் பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஸ்கூலில் பாதியில் கொண்டு போய் நாங்கள் எங்கே சேர்க்கறது? எங்களுக்கு இதான். இதுக்கு இந்த இடத்துக்கு என்ன வழி பண்ணணுமோ பண்ண சொல்லுங்க கவர்மெண்ட். அவ்வளோதான். 40 வருஷமா இருக்கும் சார். 40 வருஷமா இங்கே இருக்கவங்கலாம் இருக்காங்க. வீட்டு வரியிலேருந்து அனைத்தும் கட்டுறாங்க. எங்க ஸ்கூல் பசங்க படிப்பு என்ன வருது? அவங்களை கொண்டு போய் நாங்கள் எங்கே சேர்க்கறது? கவுன்சிலர்ஸ் எம்எல்ஏலாம் போய் கேட்டிருக்கீங்களா? அவங்களாம் வந்து பார்த்தாங்களா? அவங்க யாருமே வரலையே. நேற்று ஃபுல்லாக ஒரு நாள் போராட்டம் போனால் யாருமே வரலையே. எம்எல்ஏவே வரல. அவரே ஓட்டு கேட்டு இத்தனைக்கும் அவங்களே வந்து நான் உங்களுக்கு பட்டா வாங்கி தரேன்னு ஓட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ யாருமே வந்து எங்களை பார்க்கலையே. ஏன் அவங்க வரல? கவுன்சிலர் தான் சார் பேசணும். அவங்களே போய் பேசலன்னா அப்போ நாங்கள் எப்படி போக முடியும்? அவங்கள மாரி கவுன்சிலர் ஒத்துழைப்பு இருந்தால் தான் நாங்கள் போக முடியும். கவுன்சிலரே ஒத்துழைப்பு இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவர் ஒத்துழைச்சாதான் நீங்க வாங்க. கவுன்சிலர் திமுக தானே? திமுக தான். ஏன் அவர் அந்த வேலையை செய்யல எங்களுக்கே தெரியல. அவளு ஏன் தான் மௌனமா இருக்காரு எங்களுக்கும் தெரியல. ஓட்டு கேட்க வரும்போது காலில் கையில விழுந்து நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்றாங்க. ஆனா யாரும் வந்து செய்யல. எங்களை எந்த கட்சிக்காரங்களும் எதிர்பார்க்கல. ஆனா நேற்றை பொறுத்த வரைக்கும் அந்த சீமான்றது சொல்றது வந்து அவர் வந்து தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா அவர் செய்வாருன்னு எங்களுக்கு நம்பி இருக்கிறோம் நாங்களும். ஆமா, நைட்டும் பகலமா தூங்கலாம், சாப்பிடலாமா, போலாமா, வீட்டுக்கு போனா என்ன நடக்கும், வீட்டை முறைச்சு இதே தான் நடந்துருக்குது. நேற்று அவர் வந்து சீமான் வந்து அவர் அந்த ஐயா பேச தொட்டு தான் எங்களுக்கு நிம்மதியான தூக்கமே. நைட்டு தான் சார் நாங்கள் தூங்கணுமே சாப்பிட்டு. அப்போ தான் நாங்கள் நினச்சோம் இவ்வளோ நாள் தூக்கத்தை விட ஒரு மாதம் தூக்கத்தை நேற்று தூங்கணும் தான் நிம்மதியான தூக்கணும். ஆனால் எங்களுக்கு நாங்கள் பட்ட காசு ஒரு நாள் நினச்சி பார்க்குறோம். இது வீடு இருக்குமா இருக்காதா, வீடு இருக்குமா இருக்கா, இதே நினச்சி எவ்வளோ நாள் சார் நாங்கள் டென்ஷனாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? ஒரு வேலை வெட்டி போனாலும் ஒரு எங்கன்னா போகிறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும். அப்போ என்ன பண்ணுறது? யாருனா வருவாங்களோ, யாருனா போவாங்களோ, எதனா பேசுவாங்களோ, என்ன பண்ணுவாங்க, இதுதான் சார் எங்களுக்கு இந்த டென்ஷனே ஓடிக்கிறதுனால எங்களுக்கு புரியல. மனசுக்கு ஒரு மாத்திரை வாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட
யாருன்னா ஏதாவது தகவல் வருமோ, என்னெல்லாம் தகவல் வருமோ, ஏதாவது ஒரு பிரச்சனை வருமோ, நம்ம ஏன் போகணும்? சரி இன்னைக்கு உடம்பை பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நம்ம உடம்பு நம்ம ஃபஸ்ட்டு வீட்டு பிரச்சனை தீர்க்கலாம். இதை தான் சார் நாங்கள் காலம் போய்கின்னு இருக்குது. இந்த ஒரு மாசமா இந்த டென்ஷன்லேயே நான் ஓடிதான் நாங்கள் மனசில் எப்படி இருப்போம் சொல்லுங்கள். எங்களுக்கு உடம்பே உண்மையிலே ரொம்ப பலகீனமாக ஆயிடுச்சு சார் இந்த ஒரு மாசத்துல. எங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கும், என்ன முடிவு வரும்னு எங்களுக்கு தெரியல, யாரால வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் உண்மையில சார் யாரால அந்த தீர்வு வந்தாலும் சத்தியமாக நாங்கள் அவருக்கு மட்டும்தான் சார் நாங்கள் ஓட்டு போடுவோம். இதுதான் சார் எங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினவங்களாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு யார் இந்த தீர்வு எங்களுக்கு இந்த இருக்கிற இடத்த நிலைநிறுத்தி தராங்களோ அவங்கள தான் சார் நாங்கள் ஓட்டு போடுவோம். அது வரைக்கும் உண்மையுமே அப்படின்னு வந்து எங்களுக்கு இந்த வீடே இல்லாத நான் போய் சொன்னேன், ஓட்டு வந்து ஆதார கார்டு ரேஷன்களை தூக்கி அழுத்த விசிறி போட்டு நாங்கள் எங்கன்னா ஒரு இந்த இலங்கையில் இருக்காங்க பாருங்க, இலங்கைக்காரங்களும் ஒரு அகதி வீடு கொடுத்துருக்காங்க சார். எங்களுக்கு அது கூட இல்லைன்னா எப்படி சார் நாங்கள்? எங்களுக்கு அது அவ்வளோ கேவலமாக நாங்கள் தமிழ்நாட்டு மக்களே இல்லையா? நாங்கள் அகதிகளா? இலங்கை அகதிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ எங்களை ஊரை விட்டு துரத்திருக்கலாமே. எதுக்கு எங்களுக்கு கொடுத்து ரேஷன் கார்டு கொடுத்து ஓட்டு ஐடி கொடுத்து எல்லாம் கொடுத்து எதுக்கு சார் எங்களை வீடும் கொடுத்து ரோடும் போட்டு தண்ணி கொடுத்து எல்லாம் வச்சுருந்தீங்க? இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து எங்கள் லாஸ்ட்டில் அகதிக மாதிரி வெளியே துரத்துறீங்களே எப்படி? இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? எங்களால் உண்மையில தாங்க முடியல சார். எங்களுக்கு மனசுக்கு பேசுறதுக்கு பாதி பேச்சு வந்தாலும் பாதி உள்ளுக்குள்ளே அப்படி புழுங்குறோம் சார். நாங்கள் எங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை இருக்கிறோம். நம்ம இவ்வளவோ இப்படி கஷ்டப்பட்டு குறுகுறியாக சேர்த்து வச்சு வீடை கட்டி ஒரு நிலையாக நிற்கிற நிலையில பார்த்து நம்மளை பிடிச்சி தள்ளுறாங்களே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வேதனை சார் எல்லாருக்குமே. யாருமே சார் ஒரு பிடிப்பாக வந்து நாங்கள் இதை செய்கிறோம், இதை பண்ணுறோம். நேற்று கூட ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் 8:30 மணிக்கு போய் நாங்கள் ரோட்டில் உட்காந்தோம் சார். 8:30 மணிக்கு உட்காந்தவங்க நாங்கள் சார். யாருமே உண்மையில சத்தியம் பாத்ரூம் கூட ஏந்து வரல சார். நாங்கள் யாருன்னா வருவாங்க, யாரும் நல்ல செய்தி வரும் இப்படியே உட்காந்து அந்த காலு கையில் மறுத்து போய் இன்னும் ஒருத்தவங்க இடுப்பு வரல, கை வரல, கால் வரல, மறுத்து போய் உட்காந்துக்கிறோம் சார் நாங்கள் சாப்பிடாம. ஆனால் பிஸ்கெட் கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க. என்ன பிரயோஜனம்? கொடுத்து தண்ணி குடித்தோம், பிஸ்கெட் சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டோம். ஆனால் லாஸ்ட்டில் ஒரு முடிவு வரல. உட்காந்து கொஞ்ச நேரத்தில் பிறகு வந்து பேசினாங்க. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் அடி கொடுத்து எங்களை ஒரு சாமியார் இருக்கார் சார் அந்த இடத்துல. அவரு ஆனால் வந்து தண்ணி கொடுத்தாரு. அவர் நிறைய பாவம் எல்லாம் நிறைய பேசினார். எல்லாம் போலீஸ்காரங்க குறிப்பாக வச்சிருப்பாங்க போது. இதெல்லாம் பார்த்துருந்து கரெக்டாக யார் பேசுனாலும் அவங்களாம் பிடிச்சி நல்லா அடித்து ஏற்றி விட்டாங்க சார். இதெல்லாம் போலீஸுங்க பாதுகாப்பு தான் கொடுப்பாங்க பார்த்தா அடிக்கிற அளவுக்காக எங்களை போனோங்க. நாங்கள் அவ்வளோ பெரிய நாங்கள் அகதிகளாக நாங்கள் பிடிச்சி வண்டியில் ஏற்றி பஸ்ஸில் ஏற்றி ஆம்பளைங்களையும் பொம்பளைங்களையும் ஏற்றி உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்த பிறகு தான் சீமான் அதுக்கப்புறம் வராரு. அது முன்னாடியே கொஞ்சம் வந்திருந்தா கூட எங்களுக்கு மனசு நிம்மதிக்காவது வந்திருப்போம். நாங்கள் அடி உத வாங்கி எல்லாரும் திட்டு வாங்கி வீட்டு அந்த இப்படி போலீஸ்காரங்க இப்படி வரட்டுறாங்க சார். எங்களை தள்ளிட்டு விடுறாங்க. அது மேட்டு வளர்ந்து இது வரைக்கும் தள்ளி விடுறாங்க எங்களை. ரோடுக்கு அந்த தெருக்கு போங்கன்ற மாதிரி தெரு தள்ளி விட்டாங்க. அப்படி விட்டு மறுபடியும் எங்களை வந்து அந்த சீமா அவர் வந்து பேசினார் பார்த்தீங்க, அந்த 4 லைட்டை நின்று பேசினார். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் உயிரே வந்தது. சரி நல்ல மனுஷன் ஒருத்தர் இருக்காரு, வந்து கிளம்பியிருக்காரு நம்மளுக்கு, இவரால் ஒரு முடிவு வரும் அப்படின்னு உண்மையில அதை சார் நம்புகிறோம் நாங்கள். இதுக்கு மேலே என்ன பேசுறது? 2-3 பேர் வந்து இறந்துருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார். ஒரு ஆள் அந்த சங்கர் சொல்கிறவர் இந்த வீட்டு பிரச்சனை நோட்டீஸ் ஓட்டுறதுனால தான் அவரால் தாங்க முடியாமல் தூக்கு மனுஷத்தார். அந்த சாவை வச்சு தான் நாங்கள் போய் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு பார்த்தோம். அதையும் சாவை அதெல்லாம் 3 நாள் ஆச்சு செத்து. எடுங்கன்னு இப்படி தான் ஆட்கள் பேசுறது. சரி அவர் செத்தார், இதனால ஒரு முடிவு வரும் அப்படின்னு அது யாருமே அது சொல்லலை சார். வரல இது வரைக்கும் ஒரு பேசுகிறவங்க கூட உறுதியாக எழுந்து பேசலை. எல்லாம் ஒரு 4 வார்த்தை பேசுறது அடங்கிறது இப்படி தான் சரி யாருன்னா வருவாங்க. இப்படியே சொல்லியே எங்களை தள்ளினாங்க. ஆனால் இதுக்கு ஒரு நல்ல முடிவு இது வரைக்கும் வரல. இதுக்கு மேலே வருமானு எதிர்பார்க்குறோம் நாங்கள். இது மூலியமாவது எதனா ஒரு தகவல் தெரிஞ்சு போகிறதானாக்கா அவங்க டிவி மூலமாக எடுக்கிறீங்க. என்ன டிவி சார் இது? வல்லும் தொலைக்காட்சி. இது மூலியமாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுப்பீங்கன்னு பார்க்குறோம். பரப்புங்க, எந்தெந்த டிவியில் பரப்புனா பரப்பி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரணும், அவ்வளோதான் சார். ஆனால் இதுமாதிரி எத்தனை சாவு விழுமோ தெரியாது சார். உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா மனசு கொஞ்சம் தாங்குற சக்தி இருக்கிறவங்க தாங்கிறாங்க. வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, இது தாங்க வரும் நினச்சி திடீர்னு செத்து போயிட்டாங்க சார். ஒரு சாவு என்ன ஆகும் சார்? அதை யாரும் நினைக்க மாட்டாங்களே. ஏன் ஒரு சாவு போச்சுனாக்கா அந்த குடும்பத்துக்கு மட்டும் ஆறுதலாம், அவங்களுக்கு பணமா, உனக்கு வேலையா, எல்லாமே. அப்போ மருத்துவ குடும்பம்லாம் எப்படி மருத்துவ குடும்பம்லாம் எப்படி போகணும் அதை நினச்சிக்கிறாங்களே. அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எப்படின்னா போங்க அப்படின்றத. அப்போ நாங்களும் சாகணுமா? அப்போ நாங்கள் செத்து போயிருக்கோம். அப்புறம் என் குழந்தை குட்டிங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன், உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் சொன்னால் அப்படி விட்டு போயிடுவாங்களா? இதெல்லாம் சார் இருக்குமா? இதெல்லாம் ஒரு பேச்சா சார்? இதெல்லாம் என்னதான் பண்ணுறாங்க கவர்மெண்ட்? என்னதான் பண்ணுறாங்க? இவ்வளோ நாளாக எங்களை இவ்வளோ ஒரு 1.5 மாதமாக வாட்டுறாங்க சார். 1.5 மாதமாக நடக்குது இந்த கதை. இது யாருக்குமே போகாது இருக்குமா அந்த தகவல்? சொல்கிறேன், எந்த தகவலும் போகலையே. போகாது. யார் தான் பேசுகிறாங்க, என்னதான் நடக்குது என்னன்னு தெரியல. ஆளுக்கு போகிறாங்க, ஆளுக்கு வராங்க கோர்ட்டுக்கு. என்னதான்
நாளைக்கு வந்து தீர்ப்பு சொல்றதா நாளைக்கு பேசியிருக்காங்க. நாளைக்கு என்ன மாதிரி தீர்ப்பு தீர்ப்பு சொல்றேன். நீங்க எதிர்பார்க்குறீங்க? சார் நல்ல தீர்ப்பாக தான் சார் எதிர்பார்க்குறோம் நாங்கள். சார் எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தா கூட சரி நாங்கள் உண்மையில் வேணாம் சார். அந்த நீங்கள் பெரிய கோட்டையை கட்டி நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் போட்டு கொடுத்தா கூட சரி வேணாம் சார். இருக்கிற இந்த மண்ணை கொடுத்தா போதும் சார். இதில் கட்டிக்கு நாங்கள் காலம்பெல்லாம் இருந்துட்டு எங்கள் சாவை எங்கேயே எடுத்து போட்டு போயிட்டோம் சார். எதுக்கு சார் இன்னொரு ஊரில் இவ்வளோ வருஷம் இருந்துட்டு இதில் 20 வருஷமாக இருந்துட்டு இன்னொரு ஊருக்கு போய் அங்கே ஒரு 10 வருஷம் வாழ்ந்துட்டு அப்புறம் எங்கள் சாவை எடுத்து போடணுமா? எதுக்கு சார்? வயசானவங்களும் இங்கே இருந்தோமா, இங்கே செத்து போகிறோம், இங்கே இந்த சுடுகாட்டிலே பொடிச்சிட்டு போட்டோம் சார். இதைத்தான் சார் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம் சார். எங்களுக்கு இடம் கொடுத்தா கூட வேணாம். எங்களுக்கு இதை மட்டும் எங்களுக்கு உரிமையாக அந்த இடத்த கொடுத்து எங்களுக்கு விட்டா போகிறோம் சார். வேறு ஒன்றும் வேணாம். எங்களுக்கு இந்த இடமும் எங்களுக்கு இருக்கிற இடத்த கொடுத்து நிம்மதியாக விட்டுருங்க. அவ்வளோதான். நாங்கள் ஓட்டை போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்கள் ஒழுங்காக இருந்துக்கிறோம். நாங்கள் தண்ணியும் வரல சார் இந்த ஊருக்கு. தண்ணி சொல்கிறாங்க. இது வேறு எப்படி சார் தண்ணி வரும்? ஏறின்றாங்க. இது வரைக்கும் தண்ணி வந்து சொல்லிட்டு யாருக்குன்னா போயிட்டு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பணம் கொடுங்க, எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க, எங்களுக்கு அரிசி கொடுங்க, மூட்டை கொடுங்க, பணம் கொடுங்கன்னு யாரா போய் கவுன்சிலர் கட்டமா போய் பாருங்கள் சார். எவ்வளோ ஆகிட்டு இருக்குது போய் பாருங்கள். அப்படி இருக்காது. தண்ணி நீர்நிலை என்ன நீரை பாதிக்கப்படுது. அந்த நீர்நிலை சொல்லிட்டு அது உள்ளே போயிட்டு யாராவது செத்து இருக்கிறாங்களா? ஏதோ சொல்லுங்கள். இது வரைக்கும் சார் 15 வருஷமாக அது நான் இப்போ லாஸ்ட் வீடு என் வீடு தான் சார். லாஸ்ட் வீடு அந்த ஏரி பக்கத்தில் இருக்கிற லாஸ்ட் வீடு என் வீடு தான். என் வீட்டு பக்கத்தில் யாரா செத்துருக்காங்களா பாருங்கள். இல்லை செத்துருக்காங்களா, யாரா உழுந்துருக்கிறாங்களா, எதுவும் இல்லை குடும்ப கஷ்டத்தில் போய் யாராவது தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை சார். இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை சார். நாங்கள் வேடிக்கை பார்ப்போம், ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். இது சார் தண்ணி கூட இது வரைக்கும் வந்து சில மழை வந்து நாங்கள் தண்ணி வந்து எவ்வளோ பரவாயில்ல. ஐயோ பாதிக்கப்பட்டோம், சரி எங்கன்னா தூக்கி கொடுத்துட்டோம், நல்ல இடத்துல போகலாம், அதுதான் ஆசைப்படுவோம் நாங்கள். அது கூட ஆசைப்படல, வேணான்ற மாதிரி இருக்கிற இடம் வேணும்னு தானே கேட்குறோம் நாங்கள். அப்படி பாதிக்கப்பட்டு நாங்கள் எனக்கு சரி கொடுக்கட்டும், நம்ம கவர்மெண்ட்டில் வீடு தராங்க ஓடிப்பிடலான்னு சொல்லுவேன், ஆசையாக ஓடுவேன். இல்லையே வேணாவே, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இல்லையே, நாங்கள் இது வரைக்கும் நல்லா தானே இருக்கிறோம் நாங்கள். அது ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்க இந்த கவர்மெண்ட் எங்களை? எங்களுக்கு நீர்நிலை என்ன சார்? நீர்நிலையே கிடையாது சார். இது குடியிருப்பு ஏரியா தான். இது நீர்நிலைன்னு இவங்களே உருவாக்கிட்டு இப்போ நீர்நிலை சொன்னவங்க என் வீடு கட்ட கொடுத்தாங்க, ரேஷன் கார்டு கொடுத்தாங்க, ஆதார் கார்டு கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வாழுங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ நீர்நிலை எல்லாம் ஓடுங்கனாக்கா நீர்நிலை யார் அங்கே மெதிக்கணும் உட்காந்துக்கிறாங்க போய் மழையில் போயிட்டு யாருமே இல்லையா சார்? அங்கே 1999 நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் வந்து தான் எனக்கு இங்கே கல்யாணம் குழந்தை பிறந்து எல்லாமே இங்கே இருக்குது. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ திடீர்னு இடிக்க சொல்லி போக சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு யார் இருக்கிறா? யாரும் கிடையாதுங்க. அப்பா அம்மா இல்லை. எங்களுக்கு யாருன்னா இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த பந்தமும் கிடையாது. நான் எங்கே போகிறது, எங்கே இருக்கிறது? எங்கள் பசங்களெல்லாம் ஆகிட்டு நாங்கள் வேறு எந்த ஸ்கூலுக்கு போக முடியும்? எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குது. எங்களுக்கு வேணாங்க யாரிடம், எங்களுக்கு இந்த இடமே போதுங்க. எங்கள் அம்மா செத்து இந்த சொந்த வீட்டில் செத்தாங்க. அதுமாதிரி நான் செத்தாலும் அந்த சொந்த வீட்டிலே சாவுறேங்க. வாடகை வீட்டுக்கெலாம் போனால் இருக்க முடியாது, எடுன்றுவாங்க, போன்றுவாங்க. நாங்கள் எங்கே போய் இருக்கிறது? எங்களுக்கு யார் இருக்கிறா? சொந்த பந்தம் யாரும் கிடையாது, பணம் காசு கிடையாது. எங்களுக்கு நீங்கள் தாங்க துணையாக இருக்கணும். நேற்று அண்ணன் வந்தார், அவர் ஒரு நல்ல முடிவு சொல்லிட்டு போனார். எங்களுக்கு இது வரைக்கும் யாரும் வந்து பேசலை. எல்லாருமே இருக்கிறேன்றாங்களே, யாரும் வரமாட்டுறாங்களே. நாங்கள் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? பொம்பளைங்களா தான் பேசிக்கிறோம் நாங்கள். அவங்க பேசினா பிரயோஜனம்? யாருன்னா வந்து சப்போர்ட்டுக்கு வந்தால் அவங்கள ஒன்று எனக்கு கேட்கறது கொள்றதுன்றாங்க. நாங்கள் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? எங்களுக்கு யாரும் வேணாங்க. எங்களுக்கு இந்த இடம் கொடுத்தா போதும். நாங்கள் அதை தான் சொல்கிறோம். அது நல்லா இருந்தார் அந்த மனுஷன். அவர் கை கால் விழுந்துக்குது. அவர் எத்தனை ஒரு வாடகை வீட்டில் வச்சுருக்க முடியுமா? இருக்க முடியுமா? இந்த வயசான அம்மா ஒன்றுக்குது, அதை திரும்ப ஒரு வாடகை வீட்டில் வச்சுருக்க முடியுமா? ஒரு மூளை வளர்ச்சியில் பையங்கிற அவனை எத்தனை ஒரு வாடகை வீட்டில் வச்சுருக்க முடியுமா? சொந்த வீடுனா நம்ம எப்போ வேணாலும் எடுத்துன்னு வச்சுருக்கலாம். அடுத்த வீட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்களா எதனா? எங்களுக்கு வேணாங்க. எங்களுக்கு இங்கேயே போதுங்க. எங்களுக்கு நல்ல முடிவு வந்து எடுத்து கொடுங்க. இன்னும் யாரை நீங்கள் வர வைக்கணுன்றீங்களா? நீங்கள் வர வைங்க. நாங்கள் கூப்பிட்டா வரமாட்டுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வரோம். எங்களுக்கு நல்ல தீர்வு வேணும். நாங்கள் இதுதான் நான் சொல்ல முடியும். நாங்கள் எங்கே போகிறது? நல்ல பதிலை கொடுங்க எங்களுக்கு. வேற எதுவும் எங்களுக்கு வேணாங்க. 92 வந்தேன். என் பொண்ணு தான் அந்த இடம் வாங்கினது. வந்து நாங்கள் குடியிருந்தோம். அதுவும் இறந்துச்சு. அதுக்கு 2 பசங்க. ஒரு பையன் நல்லா இருக்கும், ஒரு பையன் கால் கூடமா இருக்கும் பையா. அதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இந்த இடத்துல வாழ்வாதாரம் பழச்சின்னு இருக்கோம். எங்களுக்கு வேற எந்த ஆதரவும் இல்லைங்க. இப்போ இது வரல மறுபிள்ளை அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அந்த 2 பிள்ளைங்களை வச்சுருந்தா நான் இந்த இடத்துல பழச்சின்னு இருக்கேன். இப்போ அந்த ஊடமா இருக்க பையனை கூட்டி நான் எங்கே போகிறது எங்களுக்கு எங்கே வழி இல்லை. இந்த இடம் தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் இந்த இடத்துல இருக்கணுங்க. அது கொஞ்சம். எவ்வளோ நாளாமா நீங்கள் இங்கே இருக்கீங்க? 92 வந்தாங்க. 92 இதே இடத்துல தான் இருக்கோம். வேறு எங்கேயுமே நாங்கள் போகலைங்க. 92 அந்த ஏரியாவுக்கு வந்ததுங்க. இதுவும் அதுக்கு முன்னால் அம்ஜிகரில் இருந்தோங்க. அதுக்கப்புறம் வீடு அப்போவுமே எனக்கு வாடகை கொடுக்க வசதி இல்லாத இப்படி வந்து அந்த இடத்த வாங்கி ஒரு வீட்டை போட்டுட்டு இங்கே தான் இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரே இறந்துட்டார். 12 பிள்ளைங்களை வச்சுருந்தா நம்ம இங்கே இடத்துல இருக்கிறாங்க.
வேற எந்த உதவியும் இல்லை எங்களுக்கு. அந்த எங்கே நான் வாடகை போடாத ஊனமாக பையனை வச்சு நான் என்ன ஒரு பையன்தான் படிச்சுட்டு 12வது படிச்சுட்டு கொஞ்சம் வேலைக்கு போகிறோம். அதை வச்சுட்டு தான் நாங்கள் பழச்சிக்கிட்டு இருக்கோம். வேறு எந்த உதவியும் இல்லை. நாங்கள் எங்கேயும் வாடகை கொடுத்து இருக்க முடியாது சரின்னு இல்லைங்களால். அதுக்குள்ளே எங்களுக்கு உதவி செய்யுங்க சார். இந்த இடம் எங்களுக்கு வேணும். என்னால் இனி எங்கள் வேலைக்கெல்லாம் போக முடியாது. அந்த ஒரு பையனை வச்சுட்டு தான் நாங்கள் பழச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களை வாடகை கொடுத்து இனிமேல் எங்கேயும் போக முடியாது. இந்த இடமே எங்களுக்கு வேணுங்க. இந்த இடத்துல நாங்கள் கடைசி வரையும் இருக்க மாதிரி எங்களை பார்த்து உதவி செய்யுங்க. 25 வருஷமா இருக்கிறோம். இந்த இடத்த விட்டா எங்களுக்கு அதான் சொல்றோம், இந்த இடத்த விட்டா வேற இடம் கிடையாது. எங்கேயும் போய் தங்கறதுக்கும் இடம் கிடையாது. இந்த இடம் போயிடுச்சுன்னா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. நடுத்தூரில் தான் நிற்கணும். வேற என்ன பண்ண முடியும்? இடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் எடுக்கக்கூடாதுன்னு தான் போராட்டம் பண்றோம். வேற எங்க போக முடியும் சொல்லுவாங்களா? எதுவுமே இல்லாத நடு ரோட்டில் நிற்க முடியும். குழந்தைங்க குட்டி ஈஸ்த்துக்கிட்டு போய் இவ்வளோ ஜனம் உருவான பிற்பாடு இடிக்கிறவங்க அப்பயே இடிச்சிட்டு போயிட்டு இருந்தா கூட ஒரு பிரச்சனை இல்லை. இவ்வளோ ஜனம் உருவாயிடுச்சு, இவ்வளோ ஜனம் கூட்டம் சேர்ந்து போச்சு, ஒரு ஊரே உருவாகி போயிடுச்சு. இதுக்கு மேல்ட்டு இடிச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க, என்ன செய்ய போறாங்க சொல்லுவாங்களாம்? குருவி குண்டு கலைக்கிற மாதிரி கழிச்சா நாங்கள் எங்கே போய் நிற்போம்? நீங்கள் இந்த ஊர் தலைவர், வார்டு மெம்பர், கவுன்சிலர்லாம் வாக்கு செலுத்திருப்பீங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த ஊரில் தானே இருக்காங்க. எல்லாம் இந்த ஊரில் போய் கேட்டிங்களா? கேட்டோங்க. அவங்களும் தான் போராடிங்கிறாங்க, அவங்களும் தான் கேட்டுங்கிறாங்க. வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? வேற என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல்ட்டு நம்மளும் எவ்வளவுதான் சொல்றோம், எங்க போயிட்டு வரோம். எங்களை ஏத்தி என்ன கையை போட்டு அடிச்சு 4 பேர் அப்படியே தூக்குறாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இல்ல வாமான்னு சொல்லி தான் நான் வந்துட்டு இருக்க போறேன். வரமாட்டேன்னு சொன்னதுக்கு நான் படுத்துட்டேன், ரோட்ல படுத்துட்டேன் தான். அதுக்கு என்ன வள்ளு கட்டாயமா குண்டு கட்ட அப்படியே தூக்கிட்டு போறாங்க. 2 பேர் கையில அடிச்சு இந்த கை அப்படியே வீங்கி போச்சு. இன்னொருத்தவங்க என்ன வந்து காப்பாத்த வந்தவங்களுக்கு அவங்களுக்கும் 2 அடி. நாங்க இங்க 30 வருஷமா அடிச்சாங்க. அராஜகம் அந்த மாதிரி நான் அப்படி கேட்டுதான் வந்தேன். இந்த மாதிரி அராஜகம் பண்ணீங்க நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க கேட்டுதான் வந்தேன் நான். நாங்க இங்க வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 30 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பிரச்சனை வந்தா நாங்க நிச்சயமா இந்த மாதிரி வீடுங்களை கட்டியே இருக்க மாட்டோம். நாங்க இந்த மாரி எந்த பிரச்சனையும் வராதனால தான் எல்லா வீடு வாசல் கட்டி நாங்க அன்னைக்கு ஓலை வீடா இருந்தோம். அன்னைக்கே வந்து எடுத்துட்டு போயிருந்தா இந்த பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு எல்லாம் நாங்க எல்லாம் ஒரு இதுவா இருக்கும்போது இன்னைக்கு வந்து எடுத்துட்டா எங்க வாழ்க்கையே போயிடுச்சு. நீர்நிலைகள்னு சொல்றாங்க, நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு அது இத்தனை வருஷமா தெரியலையா? இத்தனை வருஷமா நீர்நிலை அப்படின்னு தெரியலையா? இப்ப சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ஆனா எங்க ஏரியால இது வரைக்கும் தண்ணியே வந்தது இல்ல. எங்கெங்கயோ தண்ணி வந்திருக்கு, வெள்ளம் வந்திருக்குனாங்க. எங்களுக்கு தண்ணி எல்லாம் வந்ததே கிடையாது. நேரடியா போயிட்டு எம்எல்ஏ கிட்ட போயிட்டு நீங்க மனு கொடுக்கலாமே, இல்ல கலெக்டர் கிட்ட போயிட்டு நீங்க மனு கொடுக்கலாம். கலெக்டருக்குலாம் போய் மனு கொடுத்தாச்சு. அங்கேயும் போராட்டம் பண்ணோம். மேட்டு மேல எத்தனை வாட்டி போராட்டம் பண்ணோம். இந்த போராட்டம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி 2 வாட்டி அவங்க உள்ள வந்தப்போ நோட்டீஸ் ஓட்டினப்போ போராட்டம் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அதனாலதான் அந்த போராட்டம் கூட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. இல்லைன்னு நாங்க 2 முன்னாடி பண்ணோம். அப்பெல்லாம் எந்த மீடியாவும் வரல, யாரும் வரல. இப்பவும் அந்த சங்கரனை செத்ததுனாலதான் இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு இதுவாச்சு. இன்னைக்கு இன்னைக்கு காலைல ஒருத்தர் இறந்திருக்காரு. நேத்து அவர் வந்து ஸ்டேஷன்ல கூட்டு போனாங்களாம். கூட்டு போனதுனால அந்த மன உடைச்சல தான் அவர் இப்ப இறந்திருக்காரு. காவல்துறை கைது பண்ணதுனால மன உளைச்சல். ஆமா, அந்த மன உளைச்சல்ல தான் அவர் அங்கிருந்து வந்ததுனால எனக்கு இனிமே வந்து நான் வந்து இங்க வாழ முடியல, என் வீடும் இல்ல, காவல்துறை அரெஸ்ட் பண்ணிச்சு, இது மேல நான் வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் இங்க பண்ணிக்க காணும். வேற எங்கேயோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் சூசைட் பண்ணிருக்காங்க. இப்ப பாடி இங்க வருமா அங்க வருமான்னு தெரியல. தொடர்ந்து இந்த மாதிரி வந்து மக்களை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திராவிட மாடல் அரசு நீங்க என்ன சொல்ற விரும்புறீங்க? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா திமுக வந்து மக்களுக்கு நல்லது செய்யறோம், நாங்க மக்களுக்கு நல்லது செய்யறோம் தான் சொல்றாங்க. நல்லது எதுவும் செஞ்ச மாதிரி இல்ல. எங்களுக்கு நல்லது இல்ல. இது இங்க மட்டும் இல்ல, மாற்று கட்சியில இருந்து யாரும் வந்து உங்களை பார்த்து பேசினாங்களா? யாரும் வரல. சீமான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. நம்புறீங்களா அவரை? அவர் ஏதாவது மக்களுக்கு எங்களுக்கு எதனா நல்லது நடக்குமான்னு நினைக்கிறோம். யார் மூலியமா நடக்குமான்னு நாங்களும் ஆசைதான் படுறோம். நடந்துச்சுன்னா அந்த கடவுளை கும்பிடுவோம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க எல்லாம் வீட்டுக்கே போக மாட்டாங்க. எல்லாம் எனி டைம் இங்கே தான் உட்காந்துக்கிறோம். யாரும் வீட்டுக்குள்ள போயிட்டு நிம்மதியாக ஒரு வேளை சாப்பாடு செஞ்சு எங்களால் சாப்பிட முடியல. நாங்கள் எல்லாம் ரோட்லேயே தான் இருக்கோம். இப்போ என்ன ஆகும் ஏதாகும்னு எங்களுக்கு தெரியல. இப்போதான் வேலைக்கு போயிட்டு தான் ஓடியாரேன். இப்போ இங்கே என்ன ஆச்சோ என் மைண்ட் ஃபுல்லாக அதுதான் ஓடுது. என்ன ஆச்சோ தெரியலையே, அவங்க காலையிலே சொல்லியிருந்தாங்களே இறந்துச்சு. ஏன்னா வேலைக்கு போகலன்னா எங்களுக்கு அதுவும் கிடையாது. எப்போ இடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சொல்லியிருக்காங்க. 21 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 21 நாள் நேரம் கொடுத்துருக்காங்களா? அதுலயே 6 நாள் போயிடுச்சு. அந்த பேப்பர்லயே போட்டிருக்கு எல்லாமே. அதுக்குள்ள நீங்க வந்து வீடுகளை காலி பண்ணிடணும்னு சொல்லி காலி பண்ணணும். காலி பண்ணலன்னா உங்க சொந்த காசுல வீடு இடிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு இருக்காங்க. நாங்களே காசு கொடுத்து எங்க வீடும் கட்டி கொடுத்தது. நாங்க 2 லட்சம் 3 லட்சம் போட்டு கட்டிருக்கோம்ல, 10 லட்சம் 5 லட்சம். அதுக்கப்புறம் இடிக்கிற செலவுக்கும் நாங்களே காசு தரணும். டீசல் வேற போடணும். போட்டுடலாம். டீசல் கொளுத்தி வேணா விட்டு போயிடலாம்.
நாங்களே இவ்வளோ வேதல்ல இருக்கிறோம். ஆனால் இப்படிலாம் இருக்கக்கூடாது. குழந்தைங்க எங்கே தூக்கிட்டு போக முடியும் சொல்லுங்க பாப்பா? வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள். வீட்டுக்காரரும் குடிக்காரா இருக்கிறாரு. எல்லாமே இப்படி இருக்கிறதுனால ஏதோ குறி சேர்க்கிற மாதிரி போட்டு வாங்கி வச்சுக்கோம். இந்த திடீர்னு வந்து எடுத்துருங்க, இந்த இடத்த எடுத்துட்டு நீ எங்காவது போங்கன்னா எங்கே போவோம் நாங்கள்? எங்க ஒன்றுமே முடியலைங்க. 1 மாதம் ஆச்சுங்க வேலைக்கு போய். சாப்பாடு கூட வழி இல்லாத உட்காந்துக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சா நல்லது தானேங்க. நாங்கள் எங்கே வேற என்ன கேட்குறோம்? கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு எதுவும் வேண்டாம். அவங்கவுங்க வீட்டை கொடுத்தாலே போதும். அதாவது ஒரு வேலைக்கு போய் ஒரு கஞ்சி குடிச்சிட்டு நிம்மதியாக இருந்துறாங்க. வீட்டு வாடகைக்கெல்லாம் முடியலைங்க. வாடகை கொடுத்தே சாக முடியலைங்க எங்களால். குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வாடகையில் இருக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. வாடகையே முடியல. கொடுத்தா போச்சு எல்லாம். ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வீடை வாங்கி அதுல இருக்கிறதுக்கும் இருக்க முடியலங்க. இப்படி இருந்தா நாங்க எங்க போவோம் சொல்லுங்க பாப்போம். நீங்க எவ்வளவு நாளாமா இங்க வாழறீங்க? நாங்க 14 வருஷமா இருக்கோங்க. 14 வருஷம் வீடு கட்டிருக்கீங்களா இங்க? நான் தான் இருக்கேங்க. எங்க வீடு 14 வருஷமா இருக்கோங்க. வாடகையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். கல்யாணம் ஆன புதுசுல இருந்து இப்ப இங்க வந்து ஒரு வீட்டை வாங்கி இது மாதிரி ஆயிடுச்சுங்க. வந்து இப்போ ஒன்றும் சொல்லலை. வந்தாங்க, திடீர்னு வேலைக்கு போயிட்டு வரோம். நாங்கள் வீடை இடிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி வீடை இடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஒன்றுமே புரியல. திடீர்னு வந்து வீட்டை இடிக்கிறாங்க. இடிச்சிட்டு வந்துட்டு எழுதிட்டு போனாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனோம். அங்கே போனால் அங்கேயும் ஒன்றும் சொல்லலை. இது மேலே எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் நம்பிக்கையாக இருந்தோம். திடீர்னு வந்தால் அளந்துட்டு போனாங்க. அடுத்தது வந்தால் நோட்டீஸ் ஓட்டிட்டு போயிட்டாங்க. நோட்டீஸ் ஓட்டிட்டு போறாங்க. கலெக்டர் பார்த்து மனு கொடுத்தீங்களா? கொடுத்தவங்க இங்க வந்து இடிச்சாங்க. உடனே போனோம் கலெக்டர் ஆபீஸ்ல போய் குழந்தைய கூட்டி ஸ்கூல் போற பிள்ளைங்க எல்லாம் கூட்டு போனவங்க. எல்லாம் போய் அங்க பண்ணிட்டு இருக்கிறது போது இங்க வந்து அளந்துட்டு போறாங்க. வந்து அளந்துட்டு போது வந்து நோட்டீஸ் ஓட்டிட்டு போயிடுறாங்க. நல்ல வேலை வெட்டி இல்ல, சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, சாப்பிட்றதா வாழ்றதா ஒண்ணுமே புரியாத கிடக்குறாங்க. நாங்க 3 தலைமுறை கஷ்டம் இதுல தான் இருக்குது. எங்க அப்பா அம்மா சம்பாரிச்சு எங்களுக்கு கொடுத்தது, நாங்க கஷ்டப்பட்டது, எங்க பிள்ளைங்க கஷ்டப்பட்டது எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. நாங்க எங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்கல. வாழறதுக்கு வீடு வேணும் தான் நாங்க பண்ணி வச்சிருக்கிறோம். கோசம் இதை திடீர்னு இவங்க பண்றவங்க நாங்க எல்லாம் குடிசை வீட்டுல லோல் பட்டு நடந்த பாரு. அப்பவே பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு ஜனம் வந்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு நம்பிக்கையா வீடு கட்டி இருக்க மாட்டாங்க. நாங்க 25 வருஷமா 30 வருஷமா நாங்க நம்பிக்கையா நல்லா இருக்கிற வச்சுதான் நம்மளுக்கு இனிமே எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டாங்கன்னு நாங்க இந்த அளவுக்கு நாங்க செலவு பண்ணி வீடு கட்டி இப்ப எல்லாம் மேடை ஆக்கி எல்லாம் நாங்க நல்லா வீடு கட்டி வச்சிட்ட பிறகு இந்த இடம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்து கவர்மெண்ட் நாங்கள் பாடியில் வாடகை இருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்க, 2 வருஷத்துக்கு மேலே யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது, 2 வருஷத்துக்கு மேலே தான் வீடு வாடகை இருக்கிறவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வந்தோம். 2000 வந்தோம். நாங்கள் இங்கே வந்ததுலேருந்தே இங்கே வீட்டு வாங்கி வச்சுன்னு தான் இருக்கிறோம். இங்கே வந்ததுலேருந்தே ஒரு நோட்டீஸ் கூட வந்து ஒட்டலை. ஆனால் இப்போ வந்து எங்கள் வீட்டில் 2வது நோட்டீஸ்னு ஒட்டி வச்சிருக்கிறாங்க. 2வது நோட்டீஸ் ஃபர்ஸ்ட் தான் இப்போதான் வந்திருக்கிறோம். நான் வாங்கிய 30 வருஷமா இருக்கிறோம். ஒரு நோட்டீஸ் கூட எங்கள் வீட்டுக்கு வரல. நாங்கள் இவ்வளோ நாள் வந்து நாங்கள் ஓட்டு வீட்டில் தான் இருந்தோம். இப்போதான் வீடு கட்டியிருக்கிறோம். வீடு கட்டினது இப்போ வந்து 2வது நோட்டீஸ்னு ஒட்டி இருக்கிறாங்க. நாங்கள் வாங்கினதுலேருந்து நோட்டீஸே வரல எங்கள் வீட்டுக்கு. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப அராஜகம் பண்றாங்க. இந்த அரசு சரி கிடையாது. தெளிவா இது நல்ல அரசு, மக்களை வாழ வைக்கிற அரசு கிடையாது. மக்களை குடி கெடுத்து சாவடிக்கிறதுக்கு தான் இந்த அரசு வந்துக்குது. இது நல்ல அரசே கிடையாது. இந்த அரசு வேணாம். ஆமா, எங்களுக்கு வீடு இல்லாத அரசு எதுக்குங்க? நாங்க தானே தேர்ந்தெடுத்தோம் இந்த அரசு வேணும்னுட்டு. நாங்க தானே தேர்ந்தெடுத்தோம். அப்ப எங்களெல்லாம் பண்ணிட்டு இந்த அரசு என்ன வேலை செய்ய போகுது? இவங்க வாழறதுக்கு வராங்களா இங்க? எங்களெல்லாம் சாவடிச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களாமா? இந்த இடத்தை இடிச்சிட்டு வேற ஏதோ அவங்க பிளான் வச்சிருக்காங்க. இன்னும் வெளிப்படையா காட்டல. அவங்க வெளிப்படையா எதுவும் சொல்லல. அவங்களுக்குள்ளே ஏதோ வச்சிருக்காங்க, பிளான் வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல. வச்சுக்கிட்டு இப்ப இவ்வளவு ஜனம் போனா எங்க போவாங்க? திடீர்னு போனா எங்க போவாங்க? எல்லாம் ஸ்கூல் படங்க எல்லாம் எங்க உழைப்பு பல்லாம் இதுல இருக்குதுங்க. நாங்க எங்க போவோம்? எங்க கஷ்டம் ஃபுல்லா 3 தலைமுறை கஷ்டம் இதுல இருக்குது. நாங்க எங்க போவோம்? நீங்க திடீர்னு போனா எங்க போவோம்? நீங்க வரவங்க இன்னும் முன்னாடியே வந்திருக்கணும். எங்களுக்கு இந்த இடம் தேவை, நீங்க இதுல எந்த பண்ணக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, இவங்க முன்னே வந்து மறைச்சிருக்கணும். அப்ப இவ்வளவு தூரம் ஜனம் வந்து கூடி இருக்காது. இவ்வளவு ஜனம் உள்ள வந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் நல்லா நிம்மதியா இருக்கிறாங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வராங்க. எல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்பிக்கை ஒருத்தருக்கு நம்பிக்கை தான். இவ்வளவு ஜனம் சேர்ந்த பிறகு இன்னைக்கு எல்லாரையும் வந்து போங்கன்னு சொன்னா எப்படி போவாங்க எல்லாரும்? நாங்க வந்து நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், 1990. அப்போ இந்த ஊர் எப்படி இருந்தது? உண்மையிலேயே இது நீர்நிலை தானா, இல்லை ஏரியில நீங்க ஆக்கிரமிச்சு தான் வீடு கட்டுறீங்களா? நீ தண்ணியெல்லாம் இல்லை, வெறும் இந்த மாதிரி தான் இது. அதான் தண்ணி இருந்தது. சரி, நாங்கள் என்ன பண்ணுறது? ரோடு போட்டு கொடுத்தோம், எல்லாமே செஞ்சாங்க. கரண்ட் வந்துச்சு. கரண்ட் இல்லாமல் இன்னும் அப்போதைக்கு என்ஓசி நான் வாங்கியிருக்கேன். அப்போ சைதாப்பேட்டை தாலுக்கா அதுலேருந்து கொடுத்தாங்க. 96 கோர்ட்டு காப்பி ஜட்ஜ்மெண்ட்டு
ஸ்டே கேட்டோம். அவன் இடித்தான் பள்ளம்லாம். அப்போ ஸ்டே கேட்டதுக்கு ஸ்டே இல்லை, நான் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்குறேன். ஒரு நபருக்கு ஜட்ஜ்மெண்ட் காப்பி என்கிட்ட இருக்குது, எல்லாம் வச்சுருக்கேன். அவதே ஜட்ஜ் தானே கொடுத்தாரு, கனகராஜன் கொடுத்தாரு. இப்போ ஜட்ஜி காய் பண்ணி சொல்கிறாங்க. அப்பயும் இப்போ போங்கன்னு சொல்லி தான் நாங்கள் கட்டிக்க மாட்டோம், வீடே கட்டிக்க மாட்டோம், குடிச்சோட போயிருப்போம். எங்கிட்ட வாழை வீட்டிலாம் இருப்போம். இருந்துச்சு, நல்லா இருந்தேன். எனக்கு ஒரு கையும் ஒரு காலம் வந்துருச்சு. எப்போ இது? இப்போ 1 வருஷம் ஆச்சு. பேச்சும் சரியில்லை. இடிக்கிறதுனா அப்பயே எடுத்துட்டு வந்துடுறேன். இதே நான் இத்தனை வருஷமாக எடுக்கிறாங்க. நீர் நிலைங்கிறாங்க. நீர் நிலையா? தண்ணியே இது வரலாம் வந்ததே இல்லையே. நின்றுச்சா காட்டுங்க. இல்லையே. நான் என்ன பண்ணுறது? தமிழக முதல்வருக்கு நீங்கள் இது மூலயமா ஏதாவது கோரிக்கை வைப்பீங்களா? அவருக்கு தெரியப்படுத்தினா போதும். அவருக்கு தெரியுமா? தெரியப்படுத்தினாலும் தெரியாது. தெரியப்படுத்தினாங்களோ இல்லையோ. இல்லை, நேற்று ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க, போராட்டம் பண்ணியிருக்காங்க. போராட்டம் பண்ணவங்கள கைது பண்ணியிருக்காங்க. செய்திகள் வாயிலாக முதல்வருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? தெரியணும். அவருக்கு தெரிஞ்சால் ஏதாவது எடுப்பாங்க ஸ்டெப்பு. அவங்களுக்கு தெரிஞ்சது தானே, நாளைக்கு கொண்டு போனால் தானே. இங்கே இருக்கவங்க இதுக்குள்ளேயே கூலிச்சட்டிலே பண்ணுற மாதிரி ஓடி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? நான் வந்து மதுரை சொந்த ஊர், இங்கே நாங்கள் வந்திருக்கேன். என் பிள்ளைங்க 2 படிக்குதுங்க. இப்போ திடீர்னு வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. நாங்கள் குறி சேர்த்தமாவது சேர்த்தோம். நாங்கள் ஒரு குடிசை தொழில் வச்சுருக்கோம். என்ன சொல்கிறேன், நான் ஒரு குடிசை தொழில் வச்சுக்க, எங்கள் வீட்டுக்காரர் கலவடைக்கு போய் போட்டுட்டு அதில் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு குறி சேர்த்தமாக சேர்த்து நாங்கள் இந்த வீட்டை கட்டி வாங்கி வந்தோம். இப்போ என் பிள்ளைங்க காலேஜ் போதுங்க, 1 8ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. இப்போ திடீர்னு வந்து நோட்டீஸ் ஒட்டுனா நாங்கள் எங்கே சார் போவோம்? எல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஏழை உலகத்துலையே அடிக்கிறீங்க, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் உங்களை?